جمال الوجود بذكر الإله. السلام عليكم ورحمة الله وبركاته. பிஸ்மில்லா. இப்போ நாம் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பற்றி பார்ப்போம். பெரிய வெள்ளத்தில் உலகம் அழிஞ்சதுக்கு அப்புறம் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கூட சில மனிதர்கள் மட்டும்தான் இருந்தாங்க. அப்புறம் அவங்க வாழ ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு குழந்தைங்க, பேர குழந்தைங்கன்னு பூமி நிறைய மனிதர்கள் பரவ ஆரம்பித்தாங்க. அவங்க உலகத்தோட பல பகுதியிலையும் போய் வாழ ஆரம்பித்தாங்க. மக்கள் தொகையும் பரவ ஆரம்பிச்சிச்சு. அப்படி வந்த மனிதர்களில் ஒரு கூட்டம் இருந்தாங்க. அவங்க ரொம்ப வலிமையானவங்களா இருந்தாங்க. ரொம்ப உயரமானவங்களா, ரொம்ப சதையானவங்களா இருந்தாங்க. அவங்கள பார்த்து எல்லாரும் பயப்படுவாங்க. அல்லாஹ் ஈடி மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருந்தான். அவங்க இருந்த இடம்லாம் ஆடு, மாடு, ஒட்டகோன்னு நிறையா இருந்துச்சு. அவங்க ரொம்ப வசதியாக வாழ்ந்தாங்க. அவங்க வயல்லாம் ரொம்ப செழிப்பாக இருந்துச்சு. அவங்களுக்கு நல்லா மழை கிடச்சிச்சு. அவங்க ரொம்ப வசதியான வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. நாள் ஆக ஆக அவங்க அல்லாவை மறக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறமே அல்லாவை சுத்தமாகவே மறந்துட்டாங்க. அவங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் எதுக்காக வெள்ளம் வந்துச்சுன்றதை கூட மறந்துட்டாங்க. அப்போதான் ஷைத்தான், சரி இனி நம்ம வேலையை ஆரம்பிப்போம் அப்படின்னு நினச்சான். அவங்கள சிலை வணங்க வைப்போம் அப்படின்னு முடிவு பண்ணான். கொஞ்சம் கொஞ்சம் பேராக எல்லாரையும் சிலை வணங்குறது பக்கமாக கொண்டு வந்தான். ஆது மக்கள் அவங்க கையாலேயே சிலைங்களை செஞ்சு அதை வணங்கவும் ஆரம்பித்தாங்க. அவங்க எப்போ சிலை வழிபாடுன்னு ஆரம்பித்தாங்களோ அப்போவே அவங்களோட குணமும் மாற ஆரம்பிச்சிருச்சு. சக்தியானவங்கள்லாம் சக்தி இல்லாதவங்க கிட்ட சண்டை போட ஆரம்பித்தாங்க. காசு இருக்கவங்க கூட காசு இல்லாதவங்க கிட்ட இருக்கிறத பிடுங்க ஆரம்பித்தாங்க. இன்னும் கொலை பண்ணவும் ஆரம்பித்தாங்க. பக்கத்து கிராமத்தோட சண்டை போட்டு அங்கே இருக்கவங்கள கொலை பண்ணவும் செஞ்சாங்க. ரொம்ப மிருகத்தனமாக நடந்துக்க ஆரம்பித்தாங்க. கொஞ்ச நாள்லையே அவங்கள சுற்றி இருக்கவங்களும் அவங்கள பார்த்து பயப்பட ஆரம்பித்தாங்க. அவங்கக்கிட்டே போகக்கூடாது அப்படின்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க மற்றவங்க கிட்ட போட்டி போடவும் ஆரம்பித்தாங்க. அப்போ தான் அல்லாஹ் இவங்களுக்காக நேர்வழிப்படுத்த ஒரு நபியை அனுப்பணும்னு முடிவு செஞ்சாங்க. அவங்க தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம். ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பணக்கார வீட்டில் பிறந்தாங்க. ரொம்ப திறமையானவங்களாகவும் ரொம்ப புத்திசாலியாகவும் இருந்தாங்க. மக்களுக்கு அவங்க ரொம்ப பிடிச்ச பையனாகவும் இருந்தாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்கள் கிட்ட நின்றுக்கிட்டு, மக்களே அல்லாவை வணங்குங்க, அல்லாவை தவிர வேறு கடவுள் கிடையாது. சரி, நீங்கள் நேற்று செஞ்ச சிலையை எப்படி இன்னைக்கு வணங்குறீங்க அப்படின்னா ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க. ஆனால் மக்களோ சாப்பிட்றது, குடிக்கிறது, விளையாடுறது, இந்த மாதிரி வாழ்க்கையை வீணாக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க யாரும் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறத காதில் வாங்க கூட தயாராக இல்லை. மக்கள் அவங்கவுங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பித்தாங்க. ஹூத் ஏன் இப்படி உளர்றாரு, அவனுக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, அவர் என்ன முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்லாம் மக்கள் அவங்களுக்குள்ளேயே பேசிக்க ஆரம்பித்தாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் திரும்பவும் அவங்கக்கிட்ட போய் பேசினாங்க. ஆனால் அப்பையும் அங்கேருந்து ஒருத்தன் வந்துட்டு, நீ ஒரு லூசு மாதிரி பேசாத, நீ ஏதோ பொய் சொல்கிறேன்னு நினைக்கிறேன், உன் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லாத அப்படின்னு ரொம்ப மரியாதை இல்லாமல் பேசிட்டான். ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப பொறுமையாக, நான் பைத்தியம்லாம் கிடையாது, நான் அல்லாவோட தூதுவன், அல்லாஹ் உங்களுக்கு ஆலோசனை சொல்கிறதுக்காக தான் என்னை அனுப்பியிருக்கான், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, சிலைகளை வணங்காதீங்க அப்படின்னு திரும்ப திரும்ப ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மக்களுக்கு அறிவுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இரவு பகலாக ரொம்ப கஷ்டப்பட்டு அல்லாவே வணங்குங்க அப்படின்னு மக்கள்கிட்ட சொல்ல முயற்சி செஞ்சாங்க. ஆனால் மக்கள் அவங்க சொல்கிற எதையுமே காதில் வாங்கவே இல்லை. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் திரும்ப திரும்ப மக்கள்கிட்ட போய், நான் உங்கள் ஃப்ரெண்டு தானே, இவ்வளோ நாள் நம்மளாம் ஒன்றா தானே இருந்தோம், இப்போ ஏன் என்னை விட்டு விலகுறீங்க, உங்களுக்கு நல்லது சொல்ல தான் நான் முயற்சி பண்ணுறேன், அல்லாஹ் உங்கள் மேலே கோவப்படுறதுக்கு முன்னாடி நீங்கள் அல்லாவின் பாதையில் வந்துடுங்க அப்படின்னு அவங்களால முடிஞ்சளவு எவ்வளவோ கெஞ்சினாங்க. நான் உங்கள் காசு பணத்தெல்லாம் பிடுங்கிட மாட்டேன், உங்கள் வீடுங்களெல்லாம் நான் எடுத்துக்க மாட்டேன், நான் உங்கள்கிட்டருந்து வேறு எதுவும் எடுத்துக்க மாட்டேன், நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க, அல்லாவின் பாதையில் வாங்க, உங்கள் மனசை தெளிவுபடுத்திக்கோங்க அப்படின்னு எவ்வளவோ ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் மக்கள் யாரும் அதை கேட்கல. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்றத பற்றிலாம் சொன்னாங்க. மழை கொடுத்துருக்கானே,
விளைச்சலை கொடுத்துருக்கான், இன்னும் ஆடு மாடுகளை கொடுத்துருக்கான், எவ்வளோ சக்தியை கொடுத்துருக்கான், எவ்வளோ செழிப்பு கொடுத்துருக்கான். அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அல்லாவை மறுத்தீங்கன்னா அவனோட கோபத்துக்கு ஆளாயிருவீங்க அப்படின்னு ஹூத் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. ஆனாலும் அந்த மக்கள் அவங்க சொன்னதை தான் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ரொம்ப பிடிவாதமானவங்களாகவும் இருந்தாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்து, நாங்கள் இறந்ததுக்கப்புறமும் அல்லாஹ் எங்களை உயிரோட எழுப்புவான்னு நீ நம்புறியா அப்படின்னு கேட்டாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம், ஆமாம், அல்லாஹ் உங்களுக்கு உயிர்ப்பிப்பான், உங்கள்கிட்ட கேள்வி கேட்பான், நீங்கள் என்ன பண்ணீங்க, எப்படி நடந்துக்கிட்டீங்கன்றதை பற்றி விசாரிப்பான், அதுக்காக தான் சொல்கிறேன் நீங்கள் அல்லாவின் பாதையில் வாங்கன்னு அப்படின்னு எவ்வளவோ அவங்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த மக்கள், நாங்கள் வணங்குற கடவுள் எங்களை பார்த்துக்குவாரு, நீ ஒன்றும் புதுசாக பண்ண வேணாம் அப்படின்னு கோபமாக சொல்லிட்டாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் வணங்குறது கடவுளே இல்லை, இதனால தான் உங்களுக்கு பிரச்சனையே வரப்போகுது அப்படின்னு எவ்வளவோ சொன்னாங்க. அல்லாவின் பாதையில் வாங்கன்னு எப்படியோ கெஞ்சினாங்க. ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாம், நீ ஒரு பைத்தியம் அப்படின்னு சொன்னாங்களே தவிர அவங்க என்ன சொல்கிறாங்கன்றத கேட்க மறுத்துட்டாங்க. சிலர் மட்டும்தான் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பக்கமாக இருந்தாங்க. அவங்க மட்டும்தான் அல்லாவால் தான் நம்மளை காப்பாற்ற முடியும், உலகத்தில் வேறு எந்த சக்தியாலையும் நம்மளை காப்பாற்ற முடியாது அப்படி புரிஞ்சுக்கிட்டு ஹூத் அலைஹிஸ்ஸலாமை பின்பற்றுறவங்களாக இருந்தாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் மாறாத மக்கள்கிட்ட பல வருஷமாக சொல்லி பார்த்தாங்க. ஆனால் மனிதர்கள் மாறுறதாவே இல்லை. அவங்க செய்கிறது தான் சரி அப்படின்றதுலே தான் இருந்தாங்க. ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாவின் கோபம் உங்கள் மேலே இறங்கிரும்னு எவ்வளவோ சொன்னாங்க. ஆனால் அதையும் மக்கள் காதில் வாங்குறதா இல்லை. ஒரு நாள் அவங்கள தண்டிக்க முடிவு செஞ்சான். சில நாட்கள்லேயே பூமியில் வறட்சி ஆரம்பிச்சிச்சு. வானத்தில் இருந்து ஒரு சொட்டு மழை கூட பெய்யலை. வயல்கள்லாம் விளைச்சலே இல்லாமல் அந்த மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட வந்து, என்ன நடக்குது அப்படின்னு கோபமாக கேட்டாங்க. அதுக்கு ஹூத் அலைஹிஸ்ஸலாம், அல்லாவின் கோபம் உங்கள் பக்கம் இறங்க போகுது, திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் வணங்குற கடவுள்களால் தான் உங்களுக்கு ஆபத்து, அல்லாவின் பாதையில் வாங்க, அல்லாவை வணங்குங்க, அல்லாவை தவிர வேறு கடவுள் இல்லை அப்படின்னு திரும்பவும் சொன்னாங்க. ஆனாலும் மக்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் பேச்சை கேட்குறதா இல்லை. வறட்சி அதிகமாகி மரம்லாம் காஞ்சி போச்சு. நிலத்துலேயும் ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் போச்சு. ஒரு நாள் திடீர்னு வானம் ஃபுல்லாக இருட்டாகி கருமேகமாக மாறிடுச்சு. மக்கள் எல்லாம் இந்த மேகத்திலேருந்து நமக்கு மழை வரப்போகுது அப்படின்னு நம்பி வானத்தை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமான காற்று வீச ஆரம்பிச்சிச்சு. மரம் செடி கொடி எல்லாம் அந்த காற்றுல குடிங்கி எரியப்பட்டுச்சு. அவங்களோட கட்டிடங்கள் வீடுகள்லாம் அந்த காற்றுல உடஞ்சி கீழே விழுக ஆரம்பிச்சிச்சு. அவங்களோட கூடாரங்கள்லாம் கிளிய ஆரம்பிச்சிச்சு. அந்த காற்று தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு. நாளுக்கு நாள் அந்த காற்று வேகம் குறையாமல் இருந்துச்சு. மக்கள் என்ன செய்யணும் புரியாமல் இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாங்க. மக்கள் அந்த காற்றுக்கு பயந்து கூரைகளுக்குள்ளேயும் துணிகளுக்குள்ளேயும் போய் மறைஞ்சிக்க முயற்சி பண்ணாங்க. ஆனால் அந்த காற்று ரொம்ப வலிமையானதாக இருந்துச்சு. கூரைகளை கிழிச்சது, அவங்க கொத்தியிருந்த போர்வைகளை கிழிச்சிச்சு, இன்னும் மனிதர்களோட சதைகளை கூட கிழிச்சிச்சு. அந்த சூறாவளி காற்று 8 பகல் 7 இரவா இருந்துக்கிட்டே இருந்துச்சு. நம்பிக்கை இல்லாத மக்கள் அனைவரும் இறந்தாங்க. ஆனால் ஹூத் அலைஹிஸ்ஸலாமும் அல்லாவின் மீது நம்பிக்கை கொண்ட மக்களுக்கும் எதுவும் ஆகலை. ஹூத் அலைஹிஸ்ஸலாம் புயல் காற்று வர்றதுக்கு முன்னாடியே அல்லாவை ஏற்றுக்கிட்ட மக்கள்கிட்ட அல்லாவின் கோபம் இறங்க போகுது, நம்ம இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லி ஈமான் கொண்ட மக்களோட அந்த இடத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. அந்த சூறை காற்றால் அல்லாவை மறுத்த ஒருத்தவங்க கூட உயிரோடு இல்லை. எல்லாரையும் அல்லாஹ் அழித்து விட்டான். ஈமான் கொண்ட மக்கள் வேறொரு இடத்துக்கு இடம்பெயர்ந்தாங்க. அல்லாஹ் மட்டும்தான் உண்மையான கடவுள் அப்படின்றத அவங்க முழுசாக நம்பினாங்க. இன்னும் அல்லாவை வணங்க ஆரம்பித்தாங்க. நன்மையான பாதையில் நன்மைகளை செய்யவும் ஆரம்பித்தாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு நிம்மதியான வாழ்க்கையை கொடுத்தான். அதனால் அல்லாவுக்கு மாறு செய்யாமல் அல்லாஹ் ஒருவன் தான் கடவுள் அப்படின்றத முழுசாக நம்பணும். அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறதுக்கு எப்போவுமே அல்லாவுக்கு நன்றியுடையவங்களாக இருக்கணும்.